ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அக்பர் ஒரு நாள் பீர்பால் கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது, முட்டாள்கள்கிட்ட பேசுறது எப்படி அப்படின்னு கேட்டார். திடீர்னு இப்படி ஒரு கேள்வி மன்னர் கேட்பார்னு எதிர்பார்க்கல. பீர்பால், அரசே, இதற்காக பதில் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னார். மறுநாள் காலை பீர்பால் டெல்லிக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போய் ஒருத்தன்ட்ட நான் சொல்றது போல செஞ்சா 100 வெள்ளிக்காசு தர்றேன்னு சொன்னான். அவனும் சரின்னு சொன்னான். உன்னை நான் இப்போது மன்னரோட அரண்மனைக்கு அழைத்து போய் மன்னர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறேன். உன்கிட்ட மன்னர் சில கேள்விகள் கேட்பார். மன்னர் என்ன கேள்வி கேட்டாலும் நீ மௌனமாவே நின்றுட்டு இருக்கணும். 2 பேரும் மன்னரை பார்க்க புறப்பட்டாங்க. பீர்பால் மன்னர்கிட்ட அவனை அழைத்துட்டு போய், அரசே, இவன் என்னோட உறவினன், படித்தவன், உலக அறிவுமிக்கவன். தாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இவனால் உடனடியாக பதில் கூற முடியும்னு சொல்லி அவனை மன்னர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைத்தார். முட்டாள்கள் கிட்ட சில சமயம் பேச நேரிட்டா எப்படி நடந்துக்கிடணும்னு அவன்கிட்ட கேட்டார். மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்று பேசாது பீர்பால் சொன்னபடி அவன் மௌனமா நின்றிருந்தான். மன்னர் பலமுறை கேட்டும் அவன் பதில் கூறாது வாய்மூடி மௌனமாக இருந்தான். பீர்பால் கிட்ட, என்ன, உங்கள் உறவினர் நான் பலமுறை கேட்டு பதில் கூறாது மௌனம் சாதிக்கிறானே, நீங்கள் கூறியபடி இவன் அறிவாளியாக இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டார். உடனே பீர்பால், அரசே, தாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூறிவிட்டானே அப்படின்னு சொன்னார். அக்பர், நான் கேட்ட கேள்விக்கு எங்கே பதில் கூறினான்? மௌனமாவே நின்றுட்டு இருந்தான். அதற்கு பீர்பால், சில சமயம் முட்டாள்கிட்ட பேச நேரிட்டா மௌனமா இருக்கணுங்கிறத தான் பேசாம வாய்மூடி மௌனமா தெரிவிக்கிறான்னு சொன்னார். முட்டாள்களுக்கு உதாரணமாக தன்னை பற்றி அல்லது எதையும் பற்றி அவர்களிடம் பேசினாலும் அவர்களால் தக்க பதில் கூற முடியாது. ஆகையினால் அவர்களிடம் பேசாமல் இருப்பதே சிறந்ததாகும் அப்படிங்கிறத உணர்த்திய பீர்பாலோட அறிவை புகழ்ந்து பாராட்டினார் அக்பர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.